வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் நம்ம பிளாகரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் உங்களுடைய பிளாகர் டேஷ்போர்டுக்கு வந்ததையும் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓவர் வியூன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்மளுடைய வெப்சைட்டை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எந்தெந்த டேட்டில் எவ்வளோ பேஜஸ் விசிட் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 2 போஸ்ட் பண்ணியிருக்கோம். பேஜ் வியூஸ் டுடே, அதாவது இன்றைக்கி மட்டும் 6 தடவை இந்த பேஜ் பார்க்கப்பட்டிருக்கு. தெரியுது இல்லைங்களா? ஸோ இதில் மோர் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் இது சம்மந்தமாக ஒரு அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் மாதிரி தான். நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சைட் நம்ம இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் நிறைய விஷயங்கள் இல்லை. ஸோ இன்னொரு சைட்டில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஈஸி வெயிட் லாஸ் டிப்ஸ், அதாவது weightloswell.blogspot.in இந்த சைட் இருக்கு இல்லைங்களா, இதனோட டேஷ்போர்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், பப்ளிஷ்டு கமெண்ட்ஸ் 3, அதாவது நம்ம இதில் போட்டிருக்க போஸ்ட்டுக்கு 3 தடவை கமெண்ட் வந்திருக்கு. பேஜ் வியூஸ் டுடே, அதாவது இன்றைக்கி மட்டும் 20 வியூஸ் நடந்திருக்கு இந்த பேஜுக்கு. மொத்த போஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 30, ஃபாலோவர்ஸ் 1. ஸோ நம்ம சைட்டுக்கு எப்படியெல்லாம் விசிட்டர்ஸ் வராங்க, டிராஃபிக் எங்கேருந்து வருது அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் இருக்குது. தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 18ஆம் தேதி பேஜ் வியூஸ் 26 இருந்திருக்கு. 17ஆம் தேதி வந்து வெறும் 9 தான். ஸோ 16ஆம் தேதி 4 இருந்திருக்கு. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 பார்த்தீங்கன்னா 28 இருந்திருக்கு. தெரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ டுடே பாருங்கள், இது இப்போ வரைக்கும் டுடே 20 பேஜ் வியூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இதில் ஒரு அனாலிட்டிக்ஸ் மாதிரி, அதாவது நம்ம சைட்டை யார் யார் பார்த்தாங்க, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, எந்த பேஜ் அதிகமாக பார்க்கப்பட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நம்ம இதிலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் இங்கே பாருங்கள், இந்த மோர் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் ப்ராப்பராக உங்கள் வெப்சைட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதில் நீங்கள் கரெக்டாக பண்ணல, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளாகர் மூலமாக வெப்சைட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுலேருந்து நிறைய பேர் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆடியன்ஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரிலேருந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வரைக்கும் இதில் இருக்குது. நம்ம 30 போஸ்ட் போட்டிருக்கோன்னா அதில் எந்த போஸ்ட்டு அதிகமாக பார்த்துருக்காங்க, இது வரைக்கும் டீட்டெயில் கிளியராக கொடுத்துருக்காங்க. தெரியுது இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி இந்த போஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம இதில் ஏதாவது போஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ அது சம்மந்தமான எல்லா விஷயங்களும் இதில் வரும். ஸோ இதில் நம்ம லாஸ்ட்டாக போட்ட போஸ்ட் இல்லை இதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டை பார்க்கவும் முடியும், எடிட் பண்ண முடியும், ஷேர் பண்ணவும் முடியும். இல்லை இந்த போஸ்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ணவும் முடியும். தெரியுது இல்லைங்களா? ஸோ அடுத்ததாக பேஜஸ். இந்த பேஜஸ் பற்றி லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஹோம், வெயிட் லாஸ், அபோட்டஸ் இந்த மாதிரிலாம் சப் மெனு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதாவது மெனு ஐட்டம்ஸ். இதே மாதிரி நம்ம சைட்லேயும் க்ரியேட் பண்ண முடியும். இங்கே இருக்குது பாருங்கள், ஹோம், இபுக்ஸ், ரீச்சஸ். ஸோ அதுக்கு தான் இந்த பேஜஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ இதில் வரக்கூடிய இன்னும் சில ஆப்ஷன்ஸ் பற்றி வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.